எப்படி உன்னை நீயே நிலைநிறுத்திக் கொள்வது? நான் இப்படி சொல்கிறேன். குர்ஆனிலே ஒரு வாரத்திற்கு முன்னால் என்னுடைய தாயார் ஒரு வருஷத்தை சொல்லி காட்டினாங்க. முக்கியமான வார்த்தை அது. ஆசிரியர் தானே, என்ன பார்த்து பேசாதேன்னு சொன்ன ஒரு ஆசிரியர். ஆனா ஆசிரியர் இல்லையா? எப்பொழுதும் அவர்களுடைய திட்டு கூட, அவர்களுடைய காயங்கள் கூட நமக்கான பூமாலைகள் தான். நான் அப்படிதான் நினைச்சிருக்கேன் இது வரைக்கும். என் உயர்வுகளின் ரகசியங்களில் இதெல்லாம் ஒன்று. பேசாதேன்னு சொன்னாங்களே, எங்க அம்மா சொன்ன வருஷம் சொல்றதுக்கு முன்னால நான் சொல்றேன். பேசாதேன்னு சொன்னாங்கல்ல கிளாஸ்ல, மாலிக்யூல் ஏதோ எழுதிட்டு இருந்தாங்க. நான் சயின்ஸ் ஸ்டூடெண்ட். இங்கிலீஷ் மீடியத்தில் போய் போட்டாங்க எங்கள் அப்பா. +1 ரொம்ப சுமாராக படித்தேன். அப்புறமா +2 மறுபடியும் தமிழ் மீடியத்துக்கு மாற்றி நான் நல்ல மார்க் எடுத்து பாஸ் பண்ணேன். அப்போ கூட கெமிஸ்ட்ரி தான் சேர்த்தாங்க, என்ன கொண்டு போய் எஸ்ஐடி காலேஜில் தான் சேர்த்தாங்க. அங்கே இருக்கிற டீச்சர் அதை விட பிடிக்கல, விட்டுட்டு வந்துட்டேன். செப்டம்பர் மாதத்தில் தான் போய் தமிழ் படித்தேன். இப்போ தமிழ் ஜாயின் பண்ணேன் காகிதமில்லத் காலேஜில். கொஞ்சம் வம்புக்காரி நான். கிளாஸ்ல சொல்றாங்க பேசாதேங்கறாங்க, அவங்க ஏதோ எழுதிட்டு இருக்காங்க, பேசாதேங்கறாங்க. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், குடுன்னு பேசிட்டு இருக்கேன். பேசாத அப்படின்னு உடனே எழுந்திருச்சு இப்படி நிக்கிறேன். இங்க வந்து வார்த்தை வருது, ஏன் பேசாதங்கிறீங்க? ஆனா சொல்ல மாட்டேன், பொழைக்க தெரியும் எனக்கு, இதுக்குள்ள வச்சிருக்கேன். அவங்க சொன்னாங்க, பேசாதேன்னாங்களா? நான் பேசிட்டு இருந்தேன்னா, நான் ரொம்ப நான் பாராட்டுறேன் ஆன் சேவியர் மேடத்தையும் இசபெல் மேடத்தையும் பாராட்டுறேன். இந்த மாதிரிலாம் கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா சலசலப்பு வந்துடும். சலசலப்பு இல்லாமல் பிள்ளைகள் காத்திருக்கிறீர்கள். மிக ஒழுக்கமான பிள்ளைகளை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஆசிரியர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், குழந்தைகளுக்கு என்னுடைய பாராட்டுக்கள். பேசாதேன்னாங்களா? நான் இப்போ ஹாஃப் சாரி கட்டியிருப்பேன். எனக்கு என்னமோ தெரியல, இந்த இடத்துல ஒரு சின்ன வைப்ரேஷன் கிடைச்சது. என்ன வைப்ரேஷன்னா, ஆகாத டீச்சர் தான் என்னை பார்த்து பேசாதங்கிறாங்க. நான் பேச்சாளர், நான் பேசினாதான் எனக்கு ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த வயசுல அவ்வளோதானப்பா. எனக்கு நோட்ஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க, ஆனால் பார்த்து எழுதுன்னு காட்டுவாங்க. அதை பார்த்து எழுதுனா ஃபெயில் ஆயிடுவேன்னு நான் பார்த்து எழுத மாட்டேன், படித்து எழுதுவேன். நான் சுமாராக படிக்கிறது தானே எல்லாம், அது தெரிஞ்சிருக்கும் எனக்கு. அவங்க என்ன சொல்றாங்க, பேசாதங்கிறாங்க. நான் வந்து எனக்கு புரியலை, ஏன் பேசாதங்கிறீங்க அப்படிங்க, எனக்கு புரியலை. அப்போ அவங்க திரும்பி நின்று சொன்னாங்க. அப்போ அவங்க ரொம்ப ரொம்ப அழகா இருப்பாங்கங்க. நான் அந்த வயசுல பார்த்த பேரழகிகள்ல அவங்க ஒண்ணு. சிவன் ஆயிரும். அதுக்காகவே நான் கோபப்படுத்துவேன் அவங்கள. சொன்னாங்க, எங்க பேசணுமோ அங்க பேச சுல்தானா, எங்க பேசக்கூடாது அங்க பேசாத, உக்காரு அப்படின்னாங்க. அங்க பேசுறத நிறுத்தின, இங்க பேசிட்டு இருக்கு. டீச்சர் தான். அவர்கள் சாபமிட்டாலும் அது கூட இறைவன் நமக்கு வரமாகி தருவான் என்பதுதான் ஆசிரியர்களுடைய நா. அந்த நாக்கிலே ஒருபோதும் நமக்கான அநீதிகள் வந்து சேரவே சேராது. எது சேர்ந்தாலும் எது சொன்னாலும் அதற்குள் இறையருள் இருக்கிறது என்று நம்பக்கூடிய குழந்தைகள் வாழ்க்கையில் ஜெயிக்கிறோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தரும். அந்த வாய்ப்புகளை யார் ஒருவர் பயன்படுத்திக் கொள்கிறோமோ அவர்கள் தான் ஜெயிக்கிறோம். நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கிறேன். படிச்ச பொண்ணா வேணும், படிச்ச சமூகமா இருக்கணும், பெண் குழந்தைகள் படிக்கணும்னு ஏன் சொல்றாங்க? என்ன காரணத்துக்காக இதை சொல்கிறார்கள்? என் பேச்சை ஒரு தவமாக செய்யக்கூடியவள் நான். பெண் குழந்தைகளிடத்தில், அதிலும் 6000 பேர் சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டத்தில் நான் சொல்லுகின்ற வார்த்தை, நான் கூட்டத்துக்கு பேசுறவ இல்ல, இண்டிவிஜுவலுக்கு பேசுறவ. இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் என் பேச்சு புரிஞ்சிடணும்னு கிடையாது. ஒருத்திக்கு புரிஞ்சா போதும். இந்த மூங்கில் காட்டில் அந்த எந்த மூங்கில் புல்லாங்குழல் யாருக்கு புரிய போகுது? இப்ப நான் இப்ப சொல்ல போறேன் இந்த செய்தி யாருக்கு புரிய போகுதுன்னு எனக்கு தெரியல. எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் வயசுல இருக்கும்போது, உன்னை விட சின்ன வயசுல இருக்கும்போது எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் சில வெற்றிகளை ருசித்து கொண்டிருக்கிறேன், எனக்கு விஷயம் புரிஞ்சதுனால. ஆசிரியர் வாயில் இருந்துதான் வரும். என்ன கேட்டா, ஆசிரியர் என்பவர்கள் வெறும் வேலை செய்யக்கூடிய இந்த கல்லூரியில் படிப்பிக்கக்கூடிய ஆசிரியர்கள் மட்டும் இல்லை, கற்றுக் கொடுக்கக்கூடிய எல்லோரும் ஆசிரியர்கள் தான். எல்லோரும் ஆசிரியர்கள் தான். என் பேச்சு உங்களுக்கானது. உங்களிடத்தில் சொல்லுவதற்கு எனக்கு சில விஷயங்கள் உண்டு. கடுமையான உழைப்பினாலும் பயணத்தினாலும் புலம் பெயர்தலினாலும் மக்களை சந்தித்து, இளைஞர்களை சந்தித்து நான் இந்த சொற்களை பரிமாறியபடி இருக்கிறேன்.
ஏன் இவ்வளவு அலைகிறேன், இவ்வளவு பயணம் செய்கிறேன், இவ்வளவு உழைக்கிறேன் என்றால் என் மனதில் ஆழத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கிறது. நம் வாழ்க்கையை மாற்றி போடக்கூடிய சொல் யாருடைய உதடுகளிலோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. அது எந்த புத்தகத்திற்குள்ளோ ஒளிந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் வந்து சேர்கிறதோ நம்முடைய வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது. உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் நிகழ்த்தக்கூடிய அந்த ஒற்றை சொல் என் உதடுகளில் இருந்து உதிர்ந்து விட வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு உங்கள் முன்னால் நிற்கிறேன். கவனம் குழந்தைகளே, நம் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் நம்மை வந்து சேர்கின்ற பொழுது கவனம் குறைவாக இருந்தால் அது நம்மை கடந்து போய்விடும். மீண்டும் ஒரு சுற்று சுற்றி வருவதற்கு 40-50 ஆண்டுகள் ஆகிவிடும். காலத்தே பயிர் செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு சில சொற்களை சுமந்து வந்திருக்கிறேன். ஆசிரியர்கள் என்ன செய்துவிட முடியும்? as a teacher நான் என்ன செய்துவிட முடியும்? நான் ஒரு ரொம்ப நுட்பமான கருத்தை சொல்லுகிறேன். a teacher cannot teach anything to their students. as a teacher I am telling this, I cannot teach anything to my students. The only possibility is I can inspire them. I can inspire them. Why to inspire? To aspire. அவர்கள் தன்னை முழுமையாக வெளிப்படுத்துவதற்கு நான் என்னுடைய இருப்பினை அவர்கள் முன்னால் நான் சில தாக்கங்களை ஏற்படுத்தி விட முடியும், அவ்வளவுதான். இந்த தாக்கத்தை ஆசிரியர்கள் ஏற்படுத்துகிறார்கள். நீங்கள் அந்த தாக்கத்தை உள்வாங்கிக் கொள்கிறீர்களா? இன்றைய நாளில் நான் சில ரகசியங்களை உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். உங்களை எத்தனை பேருக்கு ஜெயிக்கணும்னு ஆசை? யார? அதாவது சில வார்த்தைகள் பழக்கப்பட்டுருச்சு நமக்கு. நல்லா இருக்கீங்களா? இது வந்து ஒரு பழக்கப்பட்ட வார்த்தை. ஒன்றும் பொருள் பொதிந்த வார்த்தைலாம் இல்லை. குட் மார்னிங் மிஸ், பொருள் பொதிந்த வார்த்தைலாம் கிடையாது. உண்மையாவே சொல்கிறாயா? ஏய் கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னா சில பேர் ஃபோன் எடுத்த உடனே சொல்லுவாங்க தெரியுமா, யார் பேசுறது? நான் காயத்ரி பேசுறேன். சொல்லுமா? ஒன்றும் இல்லை. அப்போ வச்சிரவா? ஒன்றும் இல்லைன்னா ஏன் ஃபோன் எடுக்கிற? சில சொற்களுக்கு அர்த்தமே இல்லாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம். சொற்களில் அர்த்தம் கண்டுபிடித்து அந்த சொல்லை ஆசிரியர் பேசுகிறார். அந்த ஆசிரியரின் சொல்லை சரியாக உள்வாங்கிக் கொள்ளுகின்ற குழந்தை ஜெயிக்கிறது. எப்படி அதை உள்வாங்குவது? நான் இன்றைக்கு சில வார்த்தைகளை உனக்கு சொல்கிறேன். ஆசிரியர் என்கின்ற சொல்லுக்கு என்ன பொருள் தெரியுமா? ஆசு என்றால் குற்றம், இரிதல் என்றால் களைதல். குற்றங்களை களைபவர்கள் ஆசிரியர்கள். அவ்வளவுதான், எங்க வேலையே அவ்வளவுதான். நீங்க எந்த டீச்சர் கிட்டையும் ஒரு ஸ்கிரிப்ட் கொடுங்களேன், உடனே திருத்திடுவாங்க. அது அவங்களுடைய டிசிப்ளின். தவறுகளை சுட்டிக்காட்டுவது, தவறுகளை திருத்துவதுதான் எங்களுடைய பணி. ஆசு இரிதல், ஆசு இரியன். குரு என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? கு என்றால் இருள், ரு என்றால் விளக்குதல். இருளை விளக்குபவர்கள் ஆசிரியர்கள். ஆச்சாரியர்கள் யார் தெரியுமா? தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவர்கள் ஆச்சாரியர்கள். பரமாச்சாரியர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்திற்கு நீ வந்த நோக்கத்தை உனக்கு அறிமுகம் செய்யக்கூடியவர்கள் பரமாச்சாரியர். வசிட்டாச்சாரியர்கள் யார் தெரியுமா? உன் பிறப்பை நீ உணர்ந்து அப்படியே இந்த பஞ்ச பூதங்களில் உன்னை கரைத்து விடுபவர்கள் வசிட்டாச்சாரியர்கள். ஆசிரியரில் இருந்தான் தொடங்குகிறது அது. இந்த ஆசிரியர்களை என்ன கேட்டா, இன்றைக்கு 3 சிறப்பு தினம். இன்னைக்கு ஒன்று சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பிறந்த நாள். இதே நாள் செக்கெழுத்த செம்மல் வ.உ. சிதம்பரம் அவர்களுடைய பிறந்த நாள். அன்னை தெரேசாவுடைய நினைவு நாள். 3 சிறப்பு இன்றைக்கு. இன்னும் ஒன்று, என் தாயார் ஃபைசுனிசா பிறந்த நாள். அவங்க ஆசிரியர் தினத்துல தான் பிறந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு ஆசிரியர்களுக்கு என்று ஒரு தினம் இல்லை, எல்லா தினங்களும் ஆசிரியர் தினம்தான். இன்னும் கேட்டால் ஜனவரி 3 சாவுத்ரிபா பூலே அவர்கள் பிறந்த நாளை கூட நாம் ஆசிரியர் தினமாகத்தான் நினைவு கொள்ள வேண்டும் என்பது என் தனிப்பட்ட கருத்து. கல்விக்கு உழைத்தவர்கள், கற்றல் என்பது நிகழ்கின்ற இந்த நேரத்தில்
குற்றங்களை நகர்த்தக்கூடிய ஆசிரியர்கள் உங்களுக்கு நிறைய வைத்திருக்கிறார்கள் குழந்தைகளை. இந்த ஆசிரியர்களை நீங்கள் எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதுதான். நான் ஒரு சூசகமான ரகசியத்தை சொல்லிவிட்டு போகிறேன். நமக்கு 5 டீச்சர். அப்ப ஒரு இயருக்கு எத்தனை டீச்சர்? 5 7 ஓ, இந்த லாங்குவேஜ் டீச்சர்ஸையும் சேர்த்துக்கிட்டீங்களா? 7 டீச்சர்ஸ்ல 7 டீச்சரையுமா நமக்கு பிடிக்குது? இல்லைல்ல, அப்படிலாம் பிடிக்க முடியாது. 7 டீச்சர்ல எல்லாருக்கும் நம்மளை பிடிக்காது, நமக்கும் எல்லாரையும் பிடிக்காது. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் அன்றாட நம்ம சந்திக்கிறது தானே மேடம். நான்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது கிளாஸ்ல ஆண்டவர்கிட்ட வேண்டுவேன். கிறிஸ்டியன் மிஷன்ல படித்தேன். இந்த டீச்சர் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வரக்கூடாது. ஆனால் ஆண்டவருக்கு டிப்ஸ் கொடுப்பேன். நான் இன்னைக்கு வரக்கூடாது அப்படின்னா அவங்களுக்கு என்ன நடக்கலாம், நாளைக்கும் சேர்த்து வரக்கூடாதுன்னா அவங்களுக்கு என்ன நடக்கலாம், அவங்க ஒரு வாரம் லீவ் எடுக்கணும்னா அவங்களுக்கு என்னென்னலாம் நடக்கலாம், ஒரு மாதம் அவங்க லீவ் எடுக்கணும்னா என்ன நடக்கலாம், இந்த ஸ்கூலை விட்டு அவங்க போயிடணும்னா அவங்களுக்கு என்னென்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு ஆண்டவருக்கு நான் டிப்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த பலனோ என்னமோ ஆண்டவர் என்ன டீச்சர் ஆக்கிட்டார், இந்த அனுபவி அப்படின்னு. ஆசிரியர்கள் எனக்கு என்னுடைய, நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச்சருக்கும் எனக்கும் ஆகாது. கை தட்டி காட்டி கொடுக்காத. கெமிஸ்ட்ரி டீச்சருக்கு வலிக்கும்ல. நான் கடந்து வந்துட்டேன். கடந்து வந்தா நான் சொல்றேன், எனக்கு என்னன்னு தெரியல, அந்த டீச்சருக்கு என்ன பார்த்தா பிடிக்காது. பார்க்கறதுக்கு சுமாரா இருப்பேன், இங்கிலீஷ் பேச மாட்டேன், ரொம்ப கலாட்டா பண்ணுவேன், எப்படியாவது பாஸ் பண்ணிடுவேன். பிடிக்கவே முடியாது என்ன அவங்களால. திட்டிக்கிட்டே இருப்பாங்க, இப்படி பண்ணுவாங்க. ஸ்கிரீன் இருக்கா? இல்லைல்ல, தெரியுதா? என்ன தெரியுதா? பரவாயில்ல பேசுங்க. ஆன் பண்ணிட்டீங்களா? நன்றி. இவ்வளோ நேரமா ஏன் ஆன் பண்ணல? உனக்கு நல்லா தெரியுதுன்னா என்ன பண்ணுவாங்க? டீச்சரு அழகா இருப்பாங்க, இப்படி வச்சுப்பாங்க உதட்ட. எவ்வளோ நிமிஷத்துக்கு? நல்லா போதாது, உருப்பட மாட்டேன்னு சொல்லிட்டால, அப்புறமா என்ன? எவ்வளோ உருப்படாம போகுது? கொஞ்சமா சொல்லிட்டே இருப்பேன். அந்த டீச்சர் எப்படி பழிவாங்க தெரியுமா? அந்த டீச்சரை பழிவாங்கினேன் நான். அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு முன்னால அந்த ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா போயிட்டு வந்துட்டேன். அவ்வளவுதான். ஒரு டீச்சரை ஜெயிக்கிறது இப்படிதான். எந்த வாய் நம்மை சாதாரணமாக நினைத்ததோ அந்த வாயை பாராட்ட வையுங்கள். அதை விட அந்த டீச்சருக்கு நாம் செய்யக்கூடிய நன்மை வேறு எதுவுமே கிடையாது. அவங்க எப்பவுமே பார்த்தா என்னை பார்த்து சொல்லுவாங்க, பேசாத அப்படிம்பாங்க. யாரை பார்த்து? ஆனா எங்க பேசுவேன்னா கிளாஸ்ல பேசுவேன். கிளாஸ்ல பேசுவேன், பேசாத அப்படிம்பாங்க. எனக்கு வந்து மொத்தம் 10 ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஆக்சுவலி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேன்ஸ். சத்தியமா எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது, ஃபேன்ஸ் தான். 9 + 4 10 டெவில். ரகசியத்தை சொல்கிறேன், 9 ஃபெயில், நான் மட்டும்தான் பாஸ். தெரிஞ்சுக்க வேண்டிய ரகசியம் என்ன தெரியுமா? பாஸ் பண்ணணும்னா ஃபேன்ஸை உருவாக்கிக்கோ, ஃபெயில் ஆகணும்னா ஃபேன்ஸா இரு. இவ்வளவுதான்.